இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி சட்னி செஞ்சு பாருங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி சட்னி செய்யறதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த சைஸ்ல தாங்க ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதே அளவுலயே 4 தக்காளி நல்லா பழமான தக்காளியா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி சட்னிக்கு சாம்பார் தூள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் சேர்த்தாச்சு. சட்னியை நல்லா இந்த அளவுக்கு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸா அரைக்க கூடாதுங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச சட்னியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு 2-3 நிமிஷம் சட்னி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லி, தோசை, பணியாரத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க.